நீயாடா? என்னடா பேய் எழுந்துமே நிக்கிற? என்னடா லேப்டாப் கொடுத்தேன், ரெடியாச்சா இல்லையா? ரெடியா தான்டா இருக்கு, வாங்கடா எடுத்து தரேன்டா. டேய் ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? ஒண்ணும் இல்லடா. என்னாச்சு? ஒண்ணும் இல்லடா, வாங்கடா நான் எடுத்து தரேன்டா, போலாம்டா. ஏன்டா எங்களை துரத்துக்குள்ளே இருக்க இப்போ? ஏய் இங்க வாடா. என்னடாச்சு? ஒண்ணும் இல்லடா. டேய் என்னன்னு சொல்லி சொல்றா. ஒண்ணும் இல்ல, விடுங்களாண்டா. இப்ப சொல்றியே இல்லையா நீ? இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைடா. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? அது எப்படி சொல்லணும்னு தெரியலடா எனக்கு. எனக்கு ஒரு வாரமா அடிக்கடி ஒரு கனவு வருதுடா. என்ன கனவு? என்ன கனவு? ஒரு லேடி சாகர நிலைமையில உடம்பெல்லாம் ரத்தத்தோட என்கிட்ட ஏதோ சொல்ல வராங்க. என்னன்னு கேட்கறதுக்குள்ள கனவு கலைஞ்சிதுடா. அந்த கனவு வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இதேடா நீ வீட்டுல சொல்லல? பயந்துருவாங்கடா. டேய் அப்படி என்னதான்டா உனக்கு தப்பு தப்பா நடந்தது? எங்க வீட்டுனா என்கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்கும். ஆமா, 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரிலாம் பழகிட்டு இருப்பீங்க. இங்க பேர் அது பண்ணல. டேய் என்னடா கடிச்சிருச்சா? ஆமாண்டா, சாப்பாடு வைக்க போனேன், கடிச்சிருச்சு. இப்பதான் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். நாங்க எப்ப வந்தாலும் வாலாட்டிட்டு வரோம், இப்ப என்ன குறைச்சிட்டே இருக்கு, என்னாச்சுடா? தானடா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். டேய் போன் அடிக்குதுடா. என் போன் இல்லடா அது. டேய் உன் பாக்கெட்ல இருக்கிற சவுண்ட் வருதுடா. யாரா இந்த நேரத்துல? ஹலோ? என்னடா என்ன சொல்றாரு? கனவுல வந்து லேடி பேசுறேன்னு சொல்றாங்கடா. கனவுல நடந்ததெல்லாம் முழுசா சொல்லிட்டியான்னு கேக்குறாங்கடா. நம்பர் எதுவுமே இல்ல. எனக்கு என்னடா தெரியும்? என்னதான் கேட்டு என்ன சொல்லாம இருக்க நீ? நான் என்னடா சொல்லாம விட்டேன்? கனவுல அந்த லேடி கையில ரத்தக்கரை படிஞ்ச 5 ரூபா காயின். அது எதுவும் பெருசா தெரியலடா. 5 ரூபா காயினா? ஆமாண்டா. ஏண்டா? இவ்வளோ பாரு. எங்க காமி? ஆமாண்டா, இதாண்டா. இதே மாதிரி இருக்கிறீங்க. நிப்பாட்ட சொன்னேன் மச்சான். இருடா, உச்சா வருதுடா, போயிட்டு வந்துடுறேன்டா. ஏய் இங்க வேற இடம் கிடைக்கல, சரி வாடா. எப்போ போற இடம் தான்டா, புலம்பாதடா. இருடா வரடா. ஒரு நிமிஷம்டா. யாரும் கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்கல. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா.
5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் அந்த இடத்த போய் பார்க்கலாம் வாங்கடா. டேய் விக்கி வாடா. நான் வரல. டேய் வாடா. வாடா போலாம். இடம் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கியாடா? டேய் மச்சான் எப்பவுமே போற இடம் தான்டா, அதனால தான்டா வந்தேங்க. ஆள் நடமாட்டமே இல்லையடா இங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சி. இங்க டேய் முதல்ல வண்டி எடுங்கடா, இங்க இருந்து போலாம்டா. உட்கார சீக்கிரம் உட்கார. டேய் என்னடா வாங்கி முதல்ல போயிடுறேன். ஃபோன் பண்றான். ஹலோ. பாய் ஒருத்தர் உங்க நம்பர் கொடுத்தாரு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, பேசலாமா? ஆ வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டாரா? வீட்டுக்கே வரேன்ட்டாரா? சரி வாடா வீட்டுக்கு கிளம்பலாம். ஹலோ, அது வந்துருங்க பாய். வாங்க வாங்க. அந்த பாய் வந்துட்டாரு, போய் கூட்டு வந்துடுறேன். குடிக்க தண்ணி கிடைக்குமா? எல்லாமே கேள்விப்பட்டேன். எங்க அந்த 5 ரூபா காயின்?
தண்ணி கலர் மாறிடுச்சு பாய். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு ஆன்மாவோட சித்து விளையாட்டு தான். என்னாச்சு பாய்? இங்க எதுவும் பேச வேண்டாம், வாங்க வெளியே போய் பேசுவோம். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியுமா? என்ன பிரச்சனை பாய்? இது உங்க 3 பேர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த 5 ரூபா காயின் எடுத்துட்டு வந்தது யாரு? இவனுக்கு 2 பேர் தான் பாய். ஏன் பாய் என்னாச்சு? என்ன ஆச்சா? அந்த வீட்டை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? விசாரிச்சு பார்த்தோம் பாய். அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் குழந்தையும் இருந்ததாகவும் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த வீட்டை சுத்தி இது அமானுஷமா நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். என்ன நடந்ததுன்னு முழுசா நான் சொல்றேன். அந்த வீட்டுல ஒரு அம்மாவும் குழந்தையும் இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்க இருக்கிற எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுல கடைசியா இருந்தது இந்த 5 ரூபா மட்டும்தான். அதையும் நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. அந்த கொள்ளையடிச்சவங்கள அந்த ஆத்மா சும்மா விடல. இப்போ இந்த 5 ரூபா எடுத்த உங்களையும் சும்மா விடாது. இந்த 5 ரூபாய்க்கு கொல்ல போதீங்கள? 50,000மோ 5 ரூபாவோ அந்த ஆத்மாவோட பொருளை நீங்க தொட்டுட்டீங்க. அதுவும் ரத்தக்கரை படிஞ்ச இந்த 5 ரூபாவை தொட்டுட்டீங்க. கொள்ளையடிச்சவங்களே அது சும்மா விடல. இப்போ உங்க 3 பேர் என்ன பண்ண போகுதுன்னே தெரியல. இவனுக்கு 2 பேர் தானே போய் அந்த 5 ரூபா எடுத்தானுங்க. அதுக்காக என்னையும் பயம் காட்டணும். அதுக்கான பதில் நீங்க இவரை தான் கேட்கணும். ஏங்கிட்டியா? போன வாரம் இவர் உங்க வீட்டுக்கு வந்தாரா? ஆமா பாய். அப்போ ஒரு செருப்பு உங்க வீட்டுல விட்டுட்டு போனாரா? ஆமா பாய், அறந்து போச்சுன்னு விட்டு போனா. அந்த செருப்பு அங்க ரத்தக்கரை படிஞ்ச மண்ணை மிதிச்சுட்டு வந்து இங்க விட்டுட்டாரு. நீ ஏன்டா அங்க போன? ஏன்னா எப்பவுமே அங்கதான்டா பாத்ரூம் போவேன். உனக்கு பாத்ரூம் போக வேற இடமே கிடைக்கலையாடா? இதை தடுக்க வேற வழி இல்லையா பாய்? இருக்கு. அந்த ஆத்மாவோட உடல் இங்க புதைக்கப்படல, கேரளால புதைச்சிருக்காங்க. கேரளாக்கு இந்த 5 ரூபா காயினை கொண்டு போய் இந்த காயினை அந்த ஆத்மாவோட உடல் இருக்க இடத்துல சில மந்திர மாந்திரிகம்லாம் பண்ணி அங்கேயே புதைக்கணும். ஆனா என் ஒருத்தனால அதை பண்ண முடியாது. அதுக்கு சில ஆட்களையும் நான் கூட கூட்டிட்டு போக வேண்டியிருக்கும். அதுக்கு குறைஞ்சது 1.5 லட்சமாவது தேவைப்படும். அது உங்களால ஏற்பாடு பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போய் போவோம்? உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியுது. என்னால உங்களுக்கு உதவ முடியும். ஆனா என் கூட வர்றவங்க அப்படி இல்லை. குறைஞ்சது 1 லட்சமாவது கொடுத்தாதான் என்னால ஏதாவது பண்ண முடியும். ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்க. ஆனா ரொம்ப நாள் எடுத்துக்காதீங்க. நான் வரேன். நான் தரேன் பாய். எல்லாமே எவ்வளவு செலவானாலும் சொல்லுங்க, நான் தரேன். இதுல இருந்து எங்க எப்படின்னா காப்பாத்துங்க பாய். ஏதோ நான் காசு எடுத்துட்டு போயிட்டு. மச்சான் எங்கடா இந்த விக்கி என்ன ஆளை காணோம்? இதோ வந்துட்டான்டா. வாடா டேய். 1 லட்சம் இருக்கும் பாய். அது எப்படின்னா விடு வச்சுங்க பாய். எல்லாரையும் எப்படின்னா காப்பாத்துங்க பாய். இப்போ இதெல்லாம் இருக்கு எல்லாமே. கவலைப்படாதீங்க. உங்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்திடலாம். சரிங்க. நான் கிளம்புறேன். டேய் நீயாடா? டேய் என்கிட்டயே வா. மச்சான் கேஷ் 1 லட்சம் ரூபாய் ரெடிடா. சூப்பர்ரா. தினேஷ் கிட்ட எடுத்து கொடுத்து ஹாஸ்பிட்டல்ல கட்ட சொல்லு. அர்ஜென்ட்டா வர சொல்லியிருந்தேன். தினேஷோட அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. ஆமாண்டா, கேள்விப்பட்டேன். என்கிட்ட கூட காசு கேட்டுருந்தாண்டா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ எப்படா இருக்காரு? இப்போதான் மச்சான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு காலையில் கூட ஆப்ரேஷன் பண்ணணும், 5 லட்ச ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஆல்ரெடி இப்போ 4 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம்டா. இன்னும் 1 லட்ச ரூபாய் தேவைப்படுடா. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியலடா. அவன் வேறு உள்ள அழுறான்டா. ஏன் விக்கி கிட்ட கேட்க வேண்டியதானடா? மச்சான் அவன் நினச்சிருந்தா 5 லட்ச ரூபாய் அவனே ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம்டா. ஆனால் அவன் அவனுக்குன்னா மட்டும்தான்டா செலவு பண்ணான். மற்றவங்களுக்குன்னா ஒரு ரூபாய் செலவு பண்ண மாட்டான்டா. சரியான கஞ்ச பிசினஸ் இருக்கா அவன். அப்படி இருந்தாலும் தினேஷ் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான்டா காசு வேணும் சொல்லிட்டு. அதுக்கு அவனே திரும்ப சொல்லியிருக்கான் அவங்க அப்பா இருந்தா என்ன செத்தா என்ன சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டானான்டா. ஓ, அவன் அப்படியே சொன்னான். ஆமாம் மச்சான். அப்போ அவன்கிட்ட தான் அந்த காசை வாங்குறான். எப்படா? அவன் எதடா வீக்னஸ்? அவன் என்ன மச்சான் பேனா பயப்படுவான். அதை வச்சு என்ன பயமாக காட்ட முடியும்? பயம் தான் காட்டுறான். அதை வச்சு தான் நம்ம காசு வாங்கலாம். எப்படா? அவன்கிட்ட ஒரு 5 ரூபா இருக்கு. இருக்கு மச்சி. இதை வச்சு என்னடா பண்ண போற? இந்த 5 ரூபா தான்டா 1 லட்ச ரூபா மாற்ற போகிறேன். டேய் சொல்ல மாட்டேன்டா. ஏன்னா என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட் அருண்ரா. 3 பேர் தானே இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். மச்சி இதான் பிளானு. உதப்பாமல் பண்ணிடுங்க சரியா? எல்லாம் ஓகே. அவனை எப்படி உங்கள் வீட்டுக்கு வர வைக்கிறது? அவன் லேப்டாப் என்கிட்ட தானே சர்வீஸ் கொடுத்துருக்கான். இப்போ அவனை ஃபோன் பண்ணி நான் வர சொல்கிறேன். அவன் இந்த நேரத்தில் வரத்துக்கு பயப்படுவான். அவன் பக்கத்தில் நீ தான் இருக்க. அவன் எப்படியும் உன்னை தான் கூப்பிடுவான். அவன் கூட நான் சொல்கிற ரூட்டில் நீ அவனை கூப்பிட்டு வந்து. சரி மச்சி. பாய் ஒருத்தர் உங்கள் நம்பர் கொடுத்தாரு. முதல்ல வண்டி எடுங்கடா, இங்கேருந்து போகலான்டா. உட்கார சீக்கிரம் உட்கார. டேய் இருப்பா. சாரி ப்ரோ. என்ன ப்ரோ? ஆமாம், இங்கே என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அது ஒன்றும் இல்லை ப்ரோ. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை ப்ரோ. என்ன பிரச்சனை? ப்ரோ உங்களுக்கு வேறு இடமே இல்லையா ப்ரோ? இங்கே ஏன் ப்ரோ வந்தீங்க? என்னாச்சு ப்ரோ? ப்ரோ இந்த இடத்த பற்றி தெரியாமல் ஏன் ப்ரோ இங்கெல்லாம் வரீங்க? இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் எதுக்கு இங்கே வந்தீங்க? ஏன் என்ன பிரச்சனை இருக்கு இங்கே? ஏற்கனவே இங்கே நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனையாக இருக்குது. இங்கே ஒரு மலையாள ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு கொள்ளையடிக்க வந்தவங்க இருந்த பண நகையெல்லாம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு அவங்களையும் கொண்டுட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து இங்கே அமானுஷ்யமாக நிறைய விஷயம் நடக்கிறதுனால யாருமே இந்த வழியில் வரவே மாட்டாங்க. நானே இந்த சைடு வரமாட்டேன். ஏதோ இன்னைக்கு லேட் ஆகிடுச்சுன்றதுனால இந்த வழியில் வர வேண்டியதாகிடுச்சு. ஏன் எங்கள் ஏரியாலேயே நிறைய பேர் இங்கே வந்து பிரச்சனையில் மாட்டி அவங்களே நாங்கள் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூப்பிட்டு வந்தோம். எப்படி காப்பாற்றுறாங்க? எங்கள் ஏரியாவில் ஒரு பாய் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலிமா தான் இந்த பிரச்சனைலாம் சரி பண்ணோம். ப்ரோ அவரை இப்போ பார்க்க முடியுமா? அவர் அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் அவர் நம்பராவது கொடுங்களேன், நாங்கள் பேசிக்கிறோம். நம்பர் பார்க்குறேன் இருங்க, நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. 866 8170. அதுதான். ஓகே. ஃபோன் எடுத்தாருன்னா உங்கள் லக்கு. சரி இங்கே நிற்காதீங்க, முதல்ல நீங்கள் கிளம்புங்க. ஹலோ, அது வந்துருங்க பாய். வாங்க வாங்க. அந்த பாய் வந்துட்டாரு. நாங்கள் கூப்பிட்டு வந்துடுறேண்ணா. டேய் இந்த மாதிரி இந்த இதை வாயில வச்சுக்கோ. உள்ள போயிட்டு தண்ணி கையில தண்ணி கொடுப்பானுங்க. சரி. தண்ணி குடிக்கும் போது அப்படியே கடிச்சிட்டு தண்ணியில துப்பிடு. தண்ணி ரெட் கலர்ல மாறிடும். நான் ஓவர் ஆக்டிங் பண்ணி எடுத்து விட்றாதடா. பார்க்கலாம் வாடா. தண்ணி கலர் மாறிடுச்சு பாய். டேய் பரவாயில்லடா, சொன்ன மாதிரியே அதை கடிச்சு தண்ணியை பிளட் மாதிரி மாத்திட்ட. போடா லூசு, அதை கடிக்கவே முடியல, கல்லு மாதிரி இருக்குடா. என்னடா சொல்ற? தண்ணி எந்த கலர்ல மாறி? என் வாயை தாண்டா கடிச்சு ரத்தம் வர வச்சேன். அட பாவி. அச்சா உனக்கு எப்படி நம்பர் இல்லாம ஃபோன் வர வைக்கிறது? அதெல்லாம் இவன் பார்த்துப்பான்டா. சிம்பிள் ப்ரோ, நான் ஒரு ஆப் தரேன், அதை உங்கள் ஃபோனில் ஏற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே ப்ரோ. டேய் ஃபோன் அடிக்குதுடா. என் ஃபோன் இல்லடா அது. டேய் உன் பாக்கெட்ல இருந்தா சவுண்ட் வருதுடா. அச்சா உங்க வீட்ல
கொலைக்கும், எங்களை பார்த்தாலே விளாடுமேடா. உங்க வீட்டு நாய்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குடா. அதுக்கு ஒரு வேளை சோறு போடணும்னா எல்லாரையும் பார்த்து குலைக்கும். ஏன் என்னையே பார்த்து குலைக்கண்டா அது. மச்சான் இதெல்லாம் தப்பு இல்லையாடா? ஒரு உயிரை காப்பாத்தினடா இந்த விஷயம் பண்றோம். அது மட்டும் இல்ல, காசு ரெடி ஆனதும் எப்படியும் திருப்பி கொடுக்க தானே போறோம். திருப்பி கொடுக்கும்போது விக்கி கிட்ட உண்மையா சொல்லிக்கலாம்டா. சரி மச்சான்.